வணக்கம் நண்பர்களே. நம்ம ஊர்ல ரோட்டோரத்துல ரொம்ப சாதாரணமா கிடைக்கிற ஒரு பொருள் இப்போ வெளிநாடுகள்ல 1 கிலோ 2000 ரூபாய்க்கு சூப்பர் ஃபுட்னு வித்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ம பாட்டி காலத்துல ஆரோக்கியமா இருந்த ரகசியம் என்ன? நாம மறந்து போன அந்த 5 உணவுகள் இதோ. கம்பு, இரும்பு மனிதர்களின் உணவு. முதல்ல நாம பார்க்க போறது கம்பு. இத ஏழைகளின் உணவுன்னு ஒதுக்கி வச்சிட்டோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இதுல அரிசியை விட 8 மடங்கு அதிக இரும்பு சத்து இருக்கு. பலன்: உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். குறிப்பா வெயில் காலத்துல கம்பு கூழ் குடிச்சா எனர்ஜி லெவல் வேற லெவல்ல இருக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். முருங்கை, இந்தியாவின் தங்க மரம். மேற்கத்திய நாடுகள் இப்போ மொரிங்கா பவுடர்னு இத பாக்கெட்ல போட்டு வித்துட்டு இருக்காங்க. ஆனா நாம வீட்டு வாசல்ல இருக்கிற முருங்கைய கண்டுக்கிறதே இல்ல. பலன்: முருங்கை இலையில ஆரஞ்சு பழத்தை விட 7 மடங்கு சி வைட்டமின்களும் பாலில் இருப்பதை விட 4 மடங்கு கால்சியமும் இருக்கு. முடி கொற்ற பிரச்சனை இருக்கா? வாரத்துல 2 நாள் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, மாற்றம் தெரியும். திணை, சிறுதானியங்களின் ராணி. பழங்கால தமிழ் இலக்கியங்கள்ல குறிஞ்சி நில மக்களோட முக்கிய உணவா சொல்லப்பட்டது இந்த திணை. பலன்: இதுல லெசித்தின் அதிகமா இருக்கு. இது நம்ம நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தும். குழந்தைகளுக்கு தேவையான புரதச்சத்தும் ஞாபக சக்தியும் இதுல தாராளமா இருக்கு. அரிசிக்கு பதிலா திணை பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கருப்பு கவுனி அரிசி, மன்னர்களின் உணவு. அந்த காலத்துல மன்னர்கள் மட்டுமே சாப்பிட்ட ஒரு அரிசி வகைதான் இந்த கருப்பு கவுனி. பலன்: இதோட கரும் நிறத்துக்கு காரணம் ஆந்தோசயனின் என்கிற ஆன்டி ஆக்சிடென்ட். இது புற்றுநோய் செல்களை எதிர்க்கும் சக்தி கொண்டது. எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை விட சிறந்த உணவு எதுவுமே இல்ல. பனங்கிழங்கு, நேச்சுரல் ஃபைபர். கடைசியா ஒரு சீசனல் சூப்பர் ஃபுட் பனங்கிழங்கு. இதுல இருக்கிற அளவுக்கு நார்ச்சத்து வேற எதுலயும் இல்ல. மலச்சிக்கல் பிரச்சனைக்கு இது ஒரு நிரந்தர தீர்வு. இது உடம்புக்கு ஒரு நேச்சுரல் இன்சுலின் மாதிரி செயல்படும். காலங்கள் மாறினாலும் நம்ம மண்ணோட இந்த ஆரோக்கிய ரகசியங்கள் என்னைக்குமே மாறாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி நம்ம பாரம்பரியத்தை பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான மற்றும் ஆரோக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டிடுங்க. இந்த 5 சூப்பர் ஃபுட்கள்ல நீங்க எதை ரெகுலரா சாப்பிடுறீங்க, இல்ல எதை உடனே ட்ரை பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆரோக்கியமாக இருங்கள். நன்றி, வணக்கம்.